ரஷ்யன் இன்வேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாட்டோ நாடுகள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை உள்ளே அனுப்பியிருந்தா கூட நாட்டோ நாடுகள் இப்படி பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை போட்டிருப்பாங்களான்னு தெரியலை. ரஷ்யாவினுடைய ட்ரோன் போலந்துக்குள்ளேயும் இன்னும் சில நாடுகளுக்குள்ளேயும் வந்துருச்சு, உடனடியாக நாம் ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தை தான் இப்போ நாட்டோ நாடுகள் எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கு ரஷ்யா 2 முக்கியமான காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று, ரஷ்யா இதை வாண்டடாக செஞ்சுருக்கணும், இல்லை ரஷ்யா இதை தேவையில்லாமல் தெரியாமல் செஞ்சுருக்கணும். இந்த 2 ரீசன்லையும் வாண்டடாக செஞ்சுருந்தா ரஷ்யா சோதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நாட்டோ நாடுகள் சர்ச்சை பண்ணக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. ரஷ்யா நம்முடைய யூனிட்டி எப்படி இருக்கும், நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எந்த மாதிரியான பதிலடியை கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரியான ட்ரோன் இன்வேஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இது ஒரு தியரி. அடுத்த தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரஷ்யா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக போலந்து நாட்டுக்குள்ளேயும் இன்னும் சில நாடுகளுக்குள்ளேயும் அவங்களுடைய எல்லை ஓரமாக இந்த மாதிரியான ட்ரோனை பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால் ஏகப்பட்ட டேட்டா ரஷ்யாவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதை வச்சு தான் ரஷ்யா அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க. இது 2வது தியரி. 3வது தியரி ஒன்று இருக்குது. ரஷ்யா அமெரிக்காவை எதிர்ப்பதற்காக இந்த மாதிரி நாட்டோ நாடுகள் கூட சண்டைக்கு வராங்க. ஒருவேளை நாட்டோ நாடுகள் சண்டைக்கு வந்தாங்கன்னா அமெரிக்காவும் சேர்ந்து இந்த யுத்தத்துக்குள்ளே வரும்ல, இதுதான் ரஷ்யாவினுடைய ஒரு பக்கா பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களே 3 தியரியை கிரியேட் பண்ணி அந்த 3 தியரிக்கு கடைசியாக இனிமேல் ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட் இல்லாட்டி ட்ரோன் வந்தது என்றால் நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து, அப்படி ஒரு எச்சரிக்கை நடந்தது என்றால் ரஷ்யா நேரடி யுத்தத்தில் நாட்டோ நாடுகள் கூட களம்புகும் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் உலகப்போராக மாறும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பல சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. இதுக்கு நடுவில் ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அதில் பேச வந்த ட்ரம்ப் அவர்களுடைய டெலிப்ராம்டர் சரியாக ஒர்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை எப்படி குத்தம் சொல்லலாம், இந்தியாவை எப்படி குத்தம் சொல்லலாம் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு சரியாக பேசியிருக்காரா இல்லை பிழையானதை ரொம்ப சரியாக பேசியிருக்காரா அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நாலேஜ் நம்ம வீடியோ பார்க்குறது வழியாக கிடைக்கிது. ஒரே ஒரு நிமிஷம் 2040 2050க்கு நம்ம போயிட்டோம். அந்த நேரத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்த நேரம் நம்மளால் இப்போ சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்க முடியாது. இப்போ வாழ்கிற வாழ்க்கை அந்த நேரமும் நம்ம வாழணும் அப்படின்னா நம்முடைய பணத்தை சேவிங்ஸாக மட்டும் வச்சுருந்தா போதுமானதாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. விலைவாசி கூடி இருக்கும். சேவிங்ஸாக நம்ம 1 லட்ச ரூபா இப்போ வைக்கிறதும் அதை 10 வருஷத்துக்கு பிறகு எடுக்கும்போது அது பாதியாக அதனுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற உண்மையை நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் நம்ம பணம் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட போதுமான நாலேஜ் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா லாஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் கொடுக்க வேண்டியமோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்குது. இதெல்லாம் தவிடுபடி ஆக்கிறதுக்கு இப்போ HDFC லைஃப் புதுசாக ஒரு NFO அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதுதான் டாப் 500 மல்டி ஃபேக்டர் 50 ஃபண்ட் அப்படிங்கிறது. வர்ற செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டும்தான் இந்த NFOவை NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். இதை பற்றியான மேலும் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே இது இந்த இண்டெக்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த இன்செப்ஷன்ல இருந்து இதனுடைய CAGR அப்படிங்கிறது 21%ஆகவும் கடந்த 5 வருடங்களில் CAGR 28.1% இருக்குது. சேம் இண்டெக்ஸை தான் HDFC லைஃப் இந்த NFOவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் NAV 10 ரூபாய் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோடு வருடம் 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRIலாம் மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2 கோடி வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான். மெச்சூரிட்டி டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1 ரூபாய் கூட கம்மியாகாது. மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்தா அதே மாதிரியான லாபமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் தான், செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டும்தான் NAV 10 ரூபாய்க்கு உங்களால் இதை வாங்க முடியும். கூடுதலான டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தமிழ் கால்பேக் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. இல்லை இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் நிறைய கேள்விகள் இருந்தால் வீட்டுக்கு ஏஜென்ட் வர்றதுக்கான ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்கோ மஸ்ட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டாக் இன்னைக்கு பலவித இடங்களிலும் வைரல். ஸோ மாஸ்கோ மஸ்ட் பே அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இனி மாஸ்கோ ரஷ்யா எங்களுடைய நாட்டுக்குள் ட்ரோனை விட்டாங்க அப்படின்னா எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாராக இருக்குது, எங்களுடைய ஃபைட்டர் ஜெட் தயாராக இருக்குது, நாங்கள் இனிமேல் எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்தி விடுவோம், உங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் உங்களுடைய ட்ரோனாக இருக்கட்டும் நாங்கள் வீழ்த்தின பிறகு அதனுடைய எச்சங்கள் மட்டும் நாட்டோ மண்ணில் வந்து விழுந்துடும், ரஷ்யா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோ,
நீ எய்தர் தெரிஞ்சு அனுப்பினாலும் சரி, தெரியாமல் அனுப்பினாலும் சரி, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நேட்டோ நாடுகள் கொடுத்துருக்காங்க. நேட்டோ நாடுகளுடைய இந்த எச்சரிக்கை ரஷ்யாவை பயம் காட்டுவதற்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நேட்டோ நாடுகள் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் கிடையாது, எங்களை அடிக்க வந்தால் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு, குறிப்பாக ரஷ்யாவுக்கு சொல்ல வேண்டிய அந்த கட்டாயத்தில் அவங்க இருந்ததுனால அவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு எதிராக இவங்க காய் நகர்த்துவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு பக்காவாக இல்லை என்பதை இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்டு உடைச்சிட்டார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, உண்மை தெரிஞ்சிச்சு, நான் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, யூரோப்பிய நாடுகள், நிறைய நாடுகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ரஷ்யாட்டிருந்து ஆயிலையும் கேஸையும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்கி அவங்க பணம் பே பண்ணுறாங்க. இதனால் ரஷ்யா அவங்களுடைய யுத்தத்தை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க. இதையே நான் வன்மையாக கண்டித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை புரியுது. யூரோப்பிய நாடுகளும் இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க, அவங்கள அழிப்பதற்கு அவங்களே பணம் கொடுத்து ரஷ்யாவிடமிருந்து ஆயில் கேஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியப்படும், இது எப்படி என்னால் தடுக்க முடியும், இதனால தான் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகுது, என்னால் தடுக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய உருட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறார். ஏங்க, இது 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த அமெரிக்க அதிபருக்கு தெரியுமா? பல வருடங்களாகவே இதை பற்றி தமிழ் பொக்ஷத்துலேயும் விதையிலையும் வியூகத்துலையும் நம்ம பேசியிருக்கோம். நமக்கு தெரிகிற விஷயம், ஏன் ஊரே இதை தான் பேசிகிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த பிறகு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த உண்மை புரிஞ்சிச்சு, தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அமெரிக்க அதிபருடைய அந்த ஒரு பவருக்கு கீழே வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் மக்களாகிய நாம தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஏன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு? ஏன்னா இப்போது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியாத பீஸ் பிரசிடெண்ட் வெறும் நோ யூஸ் பிரசிடெண்ட்டாக மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் ஓடிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு தான் நோபல் ப்ரைஸ் வேணும், நான் நிறைய யுத்தத்தை நிப்பாட்டியிருக்கேன், கிட்டத்தட்ட 7-8 யுத்தத்தை நிப்பாட்டியிருக்கேன், ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை என்னால் நிப்பாட்டதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அப்படி ஒரு காரணமாகத்தான் ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசிகிட்டு இருக்காரு மனுஷன். இதில் யூரோப்பிய நாடுகளை கூப்பிட்டு வச்சு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுத்த பொருளாதார தடையை போட போகிறேன். அதாவது பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா வர்ற மாதிரி தெரியலை, இதுக்கு மேலேயும் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்தாங்கன்னா எனக்கு வேறு வழி தெரியலை, நான் பெரிய பொருளாதார தடையை போட போகிறேன். பட் நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நீங்கள் என்ன செய்யணும்னா, அமெரிக்கா எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்குதோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா? அதாவது நான் எந்த பொருளாதார தடை போட்டாலும் சரி அதற்கு நீங்கள் ஓகே சொல்லி ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸ் வாங்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பொருளாதார தடை ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. மாயமந்திரம் மாதிரி தான். எல்லாரும் வலது கையை எடுங்க, இந்த முத்திரையில் இருங்க அப்படின்னு சொல்லி இந்த முத்திரையில் பாபாவில் உட்கார வைப்பாங்களா, கடைசியாக பார்த்தா யார் இந்த முத்திரையை மாற்றியது அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வரும்ல. அதே மாதிரி தான் நான் எல்லாம் போடுறேன், பொருளாதார தடையெல்லாம் போடுறேன், ஆனால் நீங்களும் அந்த பொருளாதார தடைக்கு தேவை என்னென்ன நடவடிக்கை ஈடுபட வேண்டுமோ அத்தனை நடவடிக்கையிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அமெரிக்காவுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் அமெரிக்காட்ட இருக்குது, இல்லாட்டி அமெரிக்கா அடிமைப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய சில அரபுலக நாடுகள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தேவையான ஆயில் அண்ட் கேஸ் ரஷ்யாவிடம் இருந்து இல்லாமல் வேறு எங்கேயும் உடனடியாக வாங்க முடியாது. அப்படியே அவங்க வாங்குறதா இருந்தாலும் ஜீரோ இம்போர்ட் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸை நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் கொதிப்பு நிலைக்கு மாறிடுவாங்க. ஆல்ரெடி இந்த யுத்தம் காரணமாக அவங்களுடைய பணம், அவங்களுடைய டேக்ஸ் மணி தான் உக்ரைனுக்கு உதவிகளாக போயிட்டுருக்கு. அவங்க வீடு வாங்க முடியலை, அவங்க சரியாக சாப்பிட முடியலை, அவங்க சரியாக அவங்களுடைய ஹெல்த் கேரை பார்த்து கொள்ள முடியலை. ஆனால் நாங்கள் உக்ரைனுக்கு எங்களுடைய பணத்தை விரயமாக செலவழித்து கொண்டிருக்கிறோம், வீணாக செலவழிச்சிட்ருக்கோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாட்டு மக்கள் நிறைய பேர் மாறிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு சர்வே நடத்துகிறீங்க, ரஷ்யா உக்ரைன் போரில் இன்னும் இந்த யுத்தம் நிற்காமல் இருப்பதற்கு காரணம் அமெரிக்காவா இல்லை நீங்களா, இந்த யுத்தம் நிற்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அத்தனை ஐரோப்பிய ஒன்றிய நாட்டை சார்ந்த மக்களும் உடனடியாக இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், என்னுடைய பணம் விரயமாக இங்கே செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்துக்கிட்டு மறுபடியும் நாம் இல்லைப்பா கேஸ் எல்லாம் வாங்குறது இல்லை ரஷ்யாட்டிருந்து, எனவே ஒரு பேரலுக்கு நாங்கள் 101 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம், இனிமேல் $140 தான் நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும், அதனால் 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 550 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். அப்படி திரும்பினார்கள் என்றால் அது உள்நாட்டு புரட்சியாக வெடிக்கும். அதை தான் யார் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நீங்களாம் நிம்மதியாக இருக்கலாம்? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நீங்களாம் நிம்மதியாக இருந்தீங்கன்னா நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, நான் எப்படி ஒரு பீஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லிக்கிறது? உள்கட்சி உள்நாட்டு போர் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், தீர்ப்பதற்காக நான் வருகிறேன், தீர்ப்பதற்காக என்னுடைய பணத்தை வாரி இறைக்கிறேன், நான் மறுபடியும் பணத்தை அச்சடிக்கிறேன்,
நான் மறுபடியும் உங்களுக்கு தேவையான ஆயிலை விநியோகம் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான கேஸை விநியோகம் பண்ணுறேன். இது எல்லாம் நடந்தால் தான் நான் வல்லரசாக இருக்க முடியும். அப்போது இங்கே வல்லரசாக ஒரு நாடு இருப்பதற்காக ஏகப்பட்ட நாடுகளை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள், இல்லாட்டி ஏகப்பட்ட நாடுகளுடைய பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவலை நாம் இந்த நுட்பமான அரசியலாக பார்க்கலாம். இது ரொம்ப தெளிவாக செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். இது மட்டும் இல்லை, கரேபியன் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் தெரியும்ல. இப்போ வெனிசுலாவுக்கு பக்கத்தில் கொண்டு இந்த கன் பாயிண்ட் டிப்ளமசி அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கப்பல் எல்லாத்தையுமே நாங்கள் நிப்பாட்டுறோம், வெனிசுலாவிலேருந்து ஏகப்பட்ட போதைப் பொருள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள், எனவே நாங்கள் அங்கே அந்த மாதிரி போட்டை வீழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி 2 போட்டை வீழ்த்திட்டாங்க. ஆனால் 2மே அங்கே மீன்பிடிக்காக வந்த படகுகள். மீன்பிடி படகுகளை இப்போது குறிவைத்து தாக்குகிறது அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது, கரேபியன் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் என்ன செய்ய வரமாட்டுக்காங்களாம், மீன் பிடிக்க வரமாட்டுக்காங்களாம். ஏன்னா மீன்பிடி படகுகள் எல்லாத்தையுமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஒரு கப்பற்படை வீழ்த்துகிறது, மூழ்கடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இதனால் ஏற்பட்ட கான்சிக்வன்சஸ் கரேபியன் நாடுகள் முழுவதுமாக பாதிப்பாக மாறியிருக்கிறது. ஏன்னா அவங்க மீன்வளம், மீன்பிடி இதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய வாயிலையும் வயிற்றிலையும் அடிக்கிறிய அமெரிக்கா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் போதைப் பொருளை தடுப்பதற்காக இந்த மாதிரி மீன்பிடி படகுகளை வீழ்த்துகிறேன். எந்த காலகட்டத்தில்ப்பா இருந்துட்டு இருக்க மீன்பிடி படகுகள் வழியாக டன் கணக்கில் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஏரியாவை தாண்டி வர முடியாது அந்த மீன்பிடி படகுகளால். கப்பல்கள் வேற, படகுகள் வேற. இந்த கப்பல் அப்படிங்கிறத வீழ்த்தினா கூட பரவாயில்லை, இப்போ மீன்பிடி படகுகளை வீழ்த்துகிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு வித்தியாசமான கான்சிக்வன்சஸை உருவாக்கியிருக்கு என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக சாப்ரோசிஷியா அணுமின் நிலையம் தான் 10வது முறையாக பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது. சாப்ரோசிஷியா அணுமின் நிலையம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினிலிருந்து இதோடி 10வது முறை சாப்ரோசிஷியா அணுமின் நிலையம் பிளாக் அவுட் செய்யப்படுகிறது என்றால் அதில் ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஒருவேளை ரேடியேஷன்ஸ் லீக்கேஜ் வரலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வெடித்து சிதறலாம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் 10வது முறையாக இது பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா நேட்டோ நாடுகள் தான் ஃபண்டிங் வார் அகெயின்ஸ்ட் தெம்செல்ஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதால் நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே ட்ரம்ப் அவர்கள் பேசுறது ரொம்ப பெரிய வைரலாக மாறிட்டு இருக்கு. சொல்லப்போனால் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான மனநிலைமையில் இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாட்டு மக்கள் உருவாக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ ட்ரம்ப் அவர்கள் கூடிய சீக்கிரமே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நட்பை இழக்க வேண்டியதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ரொம்ப பெரிய ப்ரெஷரை இப்போ ட்ரம்ப் அவர்கள் தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக உக்ரைனுடைய ஸ்டேட் போஸ்டல் சர்வீஸ், ஒடிசா மாகாணத்தில் இருக்கக்கூடிய போஸ்டல் சர்வீஸுக்கு எதிரான அட்டாக்கை இன்னைக்கு ரஷ்யா செஞ்சிருக்காங்க. ரஷ்யா அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ்க்காக பயன்படுத்தின ஒரு பிரிட்ஜை உக்ரைன் படை வீழ்த்தி இருக்கிறது என்கிற தகவலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியாக பல ஊடகங்களிலும் பார்க்கப்பட்டது. கடைசியாக 3 ஆப்பிரிக்க நாடுகள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் விடுபடுகிறோம், இனி எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தா புர்கினா ஃபாசோ, மாலி மற்றும் நைஜர். இந்த 3 நாடுகளை பற்றியுமே ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது சாதாரண ஒரு கண்டம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் தமிழ் பொக்ஷத்தில் இருக்குது. பார்க்காத டிபி டியூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதுவும் புர்கினா ஃபாசோ பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு தமிழ் பொக்ஷம் ஒரு வரப்பிரசாதமாக அந்த வீடியோவை அப்படியே வெயிட் பண்ணி வச்சிருக்கு. நான் எகெயின் சொல்ல விரும்புவது, ஹெச்டிஎஃப்சி லைஃபினுடைய அந்த NFO NAV 10 ரூபாய்க்கு வர செப்டம்பர் 30ஆம் தேதி வர மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.